இறந்தவருடைய வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நீக்கப்படாமல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்தவர்கள் பலருடைய பெயரை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அந்த கடைசியாக ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்று வருகிறது. அதுதான் இது வாக்காளர் பட்டியல், அதாவது அந்த வச்சு தான் வாக்குச்சாவடியில் வழங்கப்படுகிறது. அதற்கும் ஏற்கனவே அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தா பல இடங்களில் சிறுபான்மை இஸ்லாமியர் வாழ்கிற பகுதியில் வாக்குகள் நீக்கப்பட்டதை நானே நேரடியாக பல இடத்தில் கண்டேன். இது போன்ற தில்லுமுள்ளுகள் தேர்தல் கமிஷனில் இந்தியா பூராவும் நடைபெற்றது. தமிழ்நாடும் அதற்கு ஒன்றும் விதிவிலக்கல்ல. திமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சி அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த வாக்காளர் பட்டியலில் கவனமாக இருக்கிறார்கள். ஆகவே மற்ற மாநிலங்களில் நடந்த தவறுகளைப் போல பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே, ஒரிசாவிலே, கர்நாடகாவிலே, மேற்கு வங்கத்திலே கூட நடைபெற்றது போல தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக எச்சரிக்கையாக இந்த தேர்தலில் செயல்படுவதற்கு எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளும் நாங்கள் துவக்கி விட்டோம். இதை பொலிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக காங்கிரஸ் தொடர் தோல்விகளால் மக்களுக்கு என்ன முகத்தை காட்ட முடியாதுன்னு தவித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் இந்த தேர்தல் ஆணையத்தை இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் இது வருதுன்னா தமிழ்நாட்டில் வழக்கமாக எலெக்ஷன் ஸ்டேட்டில் நடக்கிறதா தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு. புதுசாக எதுவும் இல்லை. யார் வாக்காளர்களாக வேண்டும் என்பது சட்டத்தில் தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. 18 வயசாக இருக்கணும், இந்திய குடிமக்களாக இருக்கணும், குறிப்பிட்ட வருடம் அந்த முகவரியில் வசிக்கணும். இந்த விஷயத்தை யார் பூர்த்தி செய்தாலும் அவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம். யாரையாவது நீக்கினால் அவர்களுக்கு தேர்தல் ஆணையமே தவறாக நீக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு படிவத்தை கொடுத்து அவங்க திரும்பி சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எஸ்ஐஆரை பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு புரியல. தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த வாக்காளர் சீரமைப்பு பணி என்பது ஒரு சாராருக்காக இருக்கக்கூடாது. பீகாரில் என்ன நடந்ததோ, ஜார்க்கண்டில் என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டில் நடப்பதற்கு விடமாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த முறை எதை வைத்து இவர்கள் செய்கிறார்கள், தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பல மாநிலங்களில் தவறு செய்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்த தவறும் நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வட மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இவர்கள் எப்படி பார்க்க போகிறார்கள்? குறிப்பாக பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுக்கிறார்கள் என்ற செய்தியும் பரவி கொண்டிருக்கின்றன. ஆகவே தேர்தல் ஆணையம் மிகவும் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை இப்பொழுது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை விழிப்போடு பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.